வணக்கம் மக்களே, நான் உங்கள் டெரைன் தமிழன் பரசுராம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம். அதுக்கு எப்படிலாம் போகணும் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு வண்டி ஆட்டோ, நம்மளோட ரெண்டாவது வாகனத்தை நம்ம வந்து மயில் வாகனம் மாதிரி 2 தடவை மாறணும். நம்மளோட 3வது வண்டிங்க இது. மக்களே, நம்மளோட அடுத்த வண்டி இதுதாங்க நம்ம போகிற 5வது வண்டி, டாய் ட்ரெயின். போகலாமா? டிக்கெட் எடுத்தாச்சுங்க, எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. நீங்கள் வந்து கேஷில் வாங்கினீங்கன்னா அப்படின்னா 40 ருபீஸுங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 35 ருபீஸ். நான் ஆன்லைனில் போட்டு ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புனாங்க. பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு த கிரேட் எலிஃபெண்டா கேவ்ஸ். இங்கே வரத்துக்கு தாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். 5 வண்டி மாறி வந்தோங்க. ஆட்டோ எடுத்தோம், 2 ட்ரெயின் மாறினோம், அங்கேருந்து ஒரு ஷேர் கேப் எடுத்தோம், அங்கேருந்து ஒரு ஃபெரி எடுத்தோம் 1 ஹவருக்கு. அப்புறம் அங்கேருந்து இங்கே உள்ளே வரத்துக்கு ஒரு டாய் ட்ரெயின். எல்லாம் இதுக்காக. இது ஒரு மார்வல். நீங்கள் வந்து இது எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்லைங்க. இது வந்து ஒரு 1500 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறதா வந்து நான் படித்தேன். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வர வழியில் ஒரு பொது சேவை பண்ணிவிட்டு ஒரு குரூப்புக்கு செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். போகலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்களே, வா, எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். நான் மும்பையில் இருந்திருக்கேனே தவிர இங்கே வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன். எப்படி இருக்குது பாருங்கள். பேச்சே வரலைங்க எனக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஐயோ, அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க உள்ள கேவுக்குள்ள. மார்வலஸுங்க. அங்கே பாருங்க, ஸ்டாச்சுலாம் இருக்குது, ஆனால் எல்லாம் உடஞ்சி இருக்கு. இருக்கிற இந்த சிவன் தாங்க இந்த கோயிலே மெயினான ஒரு கடவுள், திரிமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 3 முகம் இருக்குது: படைத்தல், காத்தல், அழித்தல். அதுதான் வந்து இந்த சிவனோட ஸ்டாச்சு கொடுக்குது. உள்ளே வந்து வீடியோ அலோவ் பண்ணலங்க, அதனால நான் வந்து எந்த அளவுக்கு எடுக்க விட்டாங்களோ அந்த அளவுக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ச்சுகீஸ்கள் வந்து இந்த தீவை கைப்பற்றின போது எல்லா சிலைகளையும் வந்து சுட்டு அவங்க ஷூட்டிங்காக ட்ரைனிங் எடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு சிலை மட்டும்தான் அதில் வந்து மேஜர் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் தப்பிச்சதுங்க. அதுவும் வந்து ஒரு விதமான அதிசயம் தான் அப்படின்னு மக்களால் கருதப்படுது. பார்த்தாச்சு, இதுதான் மெயின் கேவு. ஸோ சைடில் இருக்கிற கேவெல்லாம் வந்து செயின் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் உள்ளே போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு போனதை நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த கேவுக்கு வந்து நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குங்க, ஆனால் வந்து மர்மமும் இருக்குது. இந்த கேவு வந்து இன்ன வரைக்கும் யார் கட்டினாங்க இல்லை யார் குறைஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் எங்கேயுமே எழுதப்படலை, எங்கேயுமே செதுக்கப்படலை. இது ஒரு உண்மையிலே ஒரு மர்மமான விஷயம் இன்ன வரைக்கும். ஏன்னா இது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குறைஞ்சதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து அனுமானிச்சிருக்காங்க, அசம்ஷன். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எலிஃபெண்டா கேவ்ஸ் அப்படின்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்ததுங்க? ஏன்னா இங்கே வந்து போர்ச்சுகீஸ்கள் வந்தபோது அங்கே வந்து இந்த கடற்கரை ஓரமாக ஒரு கருப்பு பெரிய யானையோட சிலை இருந்திருக்குங்க. அதை வந்து கட்டி அவங்க யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது போகிற வழியிலே செயின் எல்லாம் உடஞ்சது, கப்பல் வந்து ஆடி அந்த சிலை வந்து உள்ளே உழுந்துருச்சு கடலுக்குள்ளே. அதனால வந்து இந்த தொகைக்கு வந்து எலிஃபெண்டா கேவ்ஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல, பட் கடைசியில் நம்ம வந்து இந்தியா வந்து மீண்டும் அதை கண்டுபிடிச்சி எடுத்து அதை வந்து ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. அது மும்பையில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து சைடில் இருக்கிற கேவுங்க. உள்ளே போய் பார்ப்போம். இங்கேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பீச் வியூலாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சைடில் என்னென்னமோ இருக்குது.
குப்பை தாங்க போட்டு வச்சுருக்காங்க. வேறு எதாவது இருக்குன்னு எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். மக்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஆக்சசிபிலிட்டி இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் குப்பையும் இருக்குது. சின்ன சின்ன குகையாக இருக்குது. இது ஒரு சின்ன குகை. இது ஒரு குட்டி குகை. குகைக்குள்ள என்ன இருக்குங்க? ஓகே போலாமா? அப்படியே எடுத்து போகலாம். இந்த பக்கமும் ஏதோ குளம் இருக்கு, குப்பை தான் இருக்கு. சரி வாங்க போகலாம். பெரிய ஆலமரம், நல்ல காற்று சூப்பராக வருது. இங்கேயே ஒரு குகை. இன்னும் கீழே போகுதுங்க. ஃபுல்லாக சுற்றி காடு தாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக கடல். லைட்டாக சைடில் கீழே போய் பார்த்தேங்க, வேறு எதுவுமே இல்லை. அங்கே சும்மா ஸ்நாக்ஸ் கடை தான் போட்டு வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு ரிட்டன் வந்துட்டுருக்கேன். பார்ப்பேன் இங்கே வேறு ஏதாவது கவர் பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா கவர் பண்ணலாம், அப்படியே பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து இதுக்கு மேலே போனீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுருக்கோம். போகலாமா? ஸோ இங்கேருந்து நீங்கள் ஹைக் பண்ணி நீங்கள் 10 நிமிஷம் போகணும் அப்படின்னாங்க. பார்க்கலாம். போகிற ரூட் இப்படி தாங்க இருக்குது. கொஞ்சம் கடும்போடாக இருக்குது. ஸ்டெப்ஸ் தான், நீங்கள் தான் பார்த்து போகணும். கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இந்த ரூட்டில் கூட கடையில் இருக்குங்க. இங்கே தான் நம்ம போகிறோம். கேனான் ஹில். இன்னொரு 500 மீட்டர் போகலாம். இங்கே படித்தேங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் போடுங்க. ஏன்னா கடைசி போட் வந்து 5 மணிக்கு கிளம்பிடும். அப்போ நீங்கள் போக முடியாது, மாட்டிக்காதீங்க. மீட்டர்னு போர்டு படித்தேன். 2 கிலோமீட்டர் மாதிரி போயிட்டே இருக்குங்க நிற்காம. எப்போ தான் இந்த 500 மீட்டர் வரும்னு தெரில. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே அந்த கேவ்ஸ்க்கு அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. அதில் இருக்கிற 5% கூட்டம் கூட இங்கே மேலே வரல. அவங்களுக்கு தெரியலையா இல்லை இந்த ரூட் சிரமம் அப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரலையான்னு தெரில. அது ஒரு நல்ல விஷயந்தான், க்ரௌட் கம்மியாக இருக்கிறது. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். இதுக்கு தாங்க மேலே வராங்கலாம். இன்னும் ஃபுல்லாக போகலாம். பீச்சில் வாக்கிங் போய் பார்த்துருப்பீங்க, ஹில்ஸில் ட்ரெக்கிங் போய் பார்த்துருப்பீங்க, ஹைக்கிங் போய் பார்த்துருப்பீங்க. ரெண்டும் சேர்ந்து பண்ணி பார்த்துருக்கீங்களா? பீச் ஓரமாக இருக்கிற மலையில் அப்படியே நடந்துக்கிட்டே ரம்மியமாக இருக்குங்க. இது வருத்துன்னு சொல்லுவேன். ஏதாச்சுங்க, இதுதான் இந்த கேனான் பால்னு சொல்கிறாங்க. டாப் ஆஃப் த ஐலாண்டில் சிட்டுவேட் ஆயிருங்க. இங்கேருந்து தான் பிரிட்டிஷ் வந்து இங்கே வர கப்பலையோ இதையோ வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. பார்ப்போம்.
வெயிட்டு பார்த்தீங்களா? சாதாரண ஒரு ஆளாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கீழே இது இயக்கத்துக்குன்னு ஒரு ரூமே இருக்குங்க பாருங்க. ஒரு மிஷினே இருக்கு உள்ள. எவ்வளோ பெருசு பாருங்க. அந்த கேனனோட பேஸ் பாருங்க. இங்கே உள்ளே இருந்துட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏங்க அந்த கேனன்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குங்க. அங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் போர்ட்டுங்க. போர்ட்டோட வியூ தெரியுதா? ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, JNPT. தெரியுதாங்க உங்களுக்கு? மர்ஸ்க் லைன்ஸ்லாம் நிற்கிது பாருங்க. ஃபைனல் பீக் ஆஃப் த ஐலாண்டுங்க. இங்கே பாருங்க. இந்தாமல் இருக்குது போர்ட் வந்து இந்த சைடு பார்த்தோம். அதே இந்த சைடு இன்னொன்று இருக்குது. செம காற்று. ஆப்பா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க அந்த பீக், அங்கேருந்து நம்ம அந்த வியூ பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இருந்தீங்கன்னா நான் சொன்ன 2வது கேனன். அதாங்க அது வந்து அந்த சைடு டைரக்ஷன், இது வந்து இந்த சைடு டைரக்ஷன். இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, அதே ஸ்ட்ரக்சர், அதே கடை, அதே வாடகை. 2வது கேனன் பார்த்தீங்களா? இங்கேருந்து அப்படியே பாருங்கள் போர்ட். இங்கேருந்து சூப்பர் வியூங்க போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறது வேறு எதுவும் இல்லைங்க, மும்பையோட ஒரு போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, JNPT. நல்லா பாருங்கள். கீழே போகிற ரூட் ரொம்ப ஈஸிங்க. ஸ்மூத்தாக அப்படியே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், அப்படியே போயிட்டே இருக்குது வண்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோயில் பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த மலையை குடஞ்சி அந்த குகையை கட்டியிருக்காங்க இந்த எலிஃபண்டா கேவ்ஸ். இது வந்து கான்க்ரீட்டை வச்சு இது வச்சு கட்டினதில்லை. இந்த பழங்காலத்து ஆர்கிடெக்சர். ஒரே மலை தான். அதை வந்து அப்படியே செதுக்கி ஃபுல்லாக அப்படி கட்டியிருக்காங்க நீட்டாக. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவ்வளோ ப்ரிசைஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழில் வந்து குடைவரை கோயில் அப்படின்னு படிச்சிருப்போம். என்னங்க நம்ம 7th 8th இலக்கண இலக்கியம் எல்லாம் ஞாபகம் வருதா? அந்த குடைவரை கோவில் தாங்க இது, ஒன் ஆஃப் த குடைவரை கோவில். ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோங்க. வந்துட்டோங்க கீழே. அந்த பக்கம் உள்ளே போனதான் எலிஃபண்டா கேவ்ஸு. நம்ம போயிட்டு வந்தது. அப்படியே கீழே இறங்கலாம். நம்ம சவனீர் வாங்கலாமா? எலிஃபண்டா கேவ்ஸ் போயிட்டு வந்த சவனீர் எதுக்கிட்டான்னு கேட்குறீங்களா? வாங்கி சும்மா ஃப்ரிட்ஜில் விட்டு வச்சுக்கலாம். எல்லோரும் அதுதானங்க பண்ணுறாங்க. எல்லாம் ஃபாரின் போயிட்டு வாங்குறாங்க. நம்ம இந்தியாவில் வாங்குவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போமே. அங்கே போகும்போது அதை வாங்கிக்கலாம். இப்போ ஏதாச்சும் இங்கே வாங்கிட்டு போகலாம், பார்ப்போம். எதுங்க நல்லாயிருக்கு? இது நல்லா இருக்கா? அது 100 ரூபா சொன்னாங்க, இது 50 ரூபா சொன்னாங்க. நமக்கு 50 ரூபா போகிற ஃப்ரிட்ஜில் விட்டுறதுக்கு. இது நல்லா இருக்கா? எலிஃபெண்ட்டாவோடது. எலிஃபெண்ட்டாவை சுற்றி இருக்கிற எல்லாமே இதில் இருக்குது. ஒட்டி பார்ப்போம். ஓகே சரிங்க, இதை எடுத்துக்கலாம். நம்ம ஃபேமஸ் கன்னா ஜூஸ் இருக்குங்க. இந்த ஒரு ஜூஸை போடுவோமா? கன்னானா ஒன்றும் இல்லை, நம்ம கரும்பு ஜூஸ் தாங்க. தேங்க்யூ. வாங்க ஒரு கன்னா ஜூஸ் குடிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. முடிஞ்சுதுங்க. இப்போ சார்ஜ் வந்து லெஸ் தென் 20% தான் இருக்குது எனக்கு. ஸோ ரிட்டர்ன் போகணும். நான் டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைனில் தான் எடுத்திருந்தேன். இப்போ இன்கேஸ் ட்ரெயினில் இருந்து ஏதாவது செக்கிங் எதாவது வந்தாங்க அப்படின்னா எனக்கு எடுத்து காட்டுறதுக்காக மினிமம் சார்ஜ் வேணும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுப்போம். இந்த எபிசோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன், ஆஃப் பீட்டுன்னு சொல்ல முடியுமான்னு தெரில. ஒரு லொக்கேஷன், நல்ல லொக்கேஷன், மும்பைக்குள்ளே ஒரு ஐலாண்டு. கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் டெரைன் தமிழன் பரசுராம். சரிங்க, நம்ம ஆல்மோஸ்ட்டு ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். போயிட்டுருக்கோம்.
இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா. வீட்லேருந்து கிளம்பி ஸ்டேஷன் போகிறதுக்கு அதே மாதிரி ரிட்டனுக்கு 2 15 ரூபாங்க. ஸோ அது ஒரு 30 ரூபா. அப்புறம் நீங்கள் ட்ரெயின் இங்கேருந்து நம்ம ஏறின இடத்துலேருந்து தாண்டிக்கு வந்து தாண்டிலேருந்து மறுபடியும் சிஎஸ்டி, அதே மாதிரி ரிட்டர்ன் ரெண்டும் சேர்த்து வெறும் 30 ரூபா. அப் அண்ட் டவுன் வந்து 15 ருபீஸ் கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அங்கே சிஎஸ்டியில் இறங்கிட்டு அங்கேருந்து இந்தியா கேட் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 30 ரூபாங்க ஒன் வே. ஷேர் டாக்ஸி எடுத்திங்கன்னா 30 ரூபா. ஸோ போக 30, வாரம் 30, 60 ரூபா ஆச்சு. அப்புறம் மேஜர் செலவு வந்து நீங்கள் அங்கேருந்து ஃபெரியில் போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபென்டா கேவ்ஸ்க்கு அது வந்து 290 ருபீஸ் ஆச்சு. ஸோ 290 வந்து அப் அண்ட் டவுன். அப்புறம் அந்த டாய் ட்ரெயின் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்த்து 18 ருபீஸ். அண்ட் என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 40 ருபீஸ் இருந்தது. அது போக வந்து ஒரு 5 ருபீஸ்க்கு வந்து பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கினாங்க எலிஃபென்டா கேவ்ஸில். ஸோ மொத்தமாக எவ்வளோ தாங்க எனக்கு டோட்டல் வந்து நான் கீழே போடுறேன் எவ்வளோன்ட்டு. நான் டிக்கெட்ஸும் அதே மாதிரி போடுறேன். எனக்கு தெரிஞ்சு மொத்தமே 500 தான் வந்திருக்கு இன்றைக்கி ஃபுல் டே. ஸோ இன்க்ளூடிங் வந்து நான் அங்கே ஃப்ரூட் பிளேட் ஒன்று சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. ப்ளஸ் நான் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தேன் ஒரு 20 ரூபாய்க்கு. எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாமே 500க்கு உள்ளே தான் வந்துச்சு. ஸோ இதுதான் இந்த எபிசோடோட பதிவு.